இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு போதைப் பொருள் தொடர்பாக அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகள் செயற்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக அல்லது அதோடு தொடர்பு பற்ற குற்ற செயல்களை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. அண்மை கால செய்திகளாக இருக்கலாம், அல்லது இவ்வளவு போதைப் பொருள் இந்த இடத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, ஒருவரை கைது செய்திருக்கின்றோம், அதுவும் இலங்கையில் மிக பிரபல்யமான போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இப்படியெல்லாம் கேள்விப்படும் போது மக்களாகிய எமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. இதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தொடர்பாக அது தொடர்பான பல நடவடிக்கைகள் அரசாங்கம் ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக சர்வதேச போதைப்பொருள் பாவனை மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினம், சர்வதேச எதிர்ப்பு தினம் ஜூன் 26ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இந்த தினம் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியால் 1987 பரிந்துரைக்கப்பட்டு 88 இருந்து இந்த தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. போதைப்பொருள் உற்பத்தி கடத்தலை தடுப்பதற்காக சர்வதேச ரீதியான ஒத்துழைப்பை பெறுவதற்காக இந்த நாள் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் எமது அரசாங்கமும் அன்றைய தினம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. ரட்டம எக்கட்ட என்ற, அதாவது முழு நாடும் ஒன்றாக போதைப் பொருளை ஒழிப்பதற்காக செயற்படுவோம் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அது தொடர்பாக அந்த செயற்திட்டத்தினூடாக எவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்பட இருக்கின்றது, மக்களாகிய நாங்கள் எவ்வாறான விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், இந்த போதைப் பொருளிலிருந்து எமது இளைய தலைமுறையை பாதுகாப்பதாக இருக்கட்டும், எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கட்டும், எவ்வாறான விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை தான் இன்று நாங்கள் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் தேசிய அபயகர ஔடத கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளரும் முழு நாடு ஒன்றாக போதை ஒழிப்பு செயற்திட்டத்தின் தேசிய குழு உறுப்பினரும் சிரேஷ்ட உளவல துணைவாளருமான பி முகமட் ரசாட் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் காயத்ரி. நான் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு பாரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த போதைப் பொருள். அதை சார்ந்து நிறைய குற்ற செயல்களையுமே நன்மை காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளுமே எடுக்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலுமே இது ஒன்றாக நாங்கள் இணையும் போதுதான் இதற்கான முழுமையான ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்க முடியுமா என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் தான் ரட்டம எக்கட்ட நாடு முழுவதும் ஒன்றாக அந்த செயற்திட்டம் தொடர்பாக எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? ஆமாம், நிச்சயமாக இந்த முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்கும்போது இந்த செயல் திட்டமானது இந்த புதிய அரசாங்கத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா கொள்கை திட்டத்தின் கீழ் போதைப் பொருளை முற்றாக இந்த இலங்கை நாட்டை விட்டு ஒழிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு என்பது நாங்கள் நினைப்பதை போல் பாதுகாப்புத்துறையினர் மாத்திரம் அல்லது குறிப்பிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் மாத்திரம் அல்லது போலீசார் மாத்திரம் சட்டத்தினூடாக மாத்திரம் இந்த நாட்டை விட்டும் இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. மாறாக இதுக்கு நிச்சயமாக எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவருடையது உதவியும் தேவையாக இருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பை பொறுத்தவரையில் பிரதானமாக 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக, அதாவது வளங்களை கட்டுப்படுத்தல், போதைப்பொருள் சப்ளை ரிடக்ஷன் என்று சொல்வார்கள். அதே போல் அதிலே மறுபக்கம் ஒன்று இருக்கிறது, டிமாண்ட் ரிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய விடயம். அதாவது போதைப் பொருளுக்குரிய கேள்வியை குறைத்தல். இந்த சப்ளை ரிடக்ஷன் எவ்வாறு சட்டத்தை அமுல்படுத்தும் உத்தியோகத்தர்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதோ அதே போல் இந்த டிமாண்ட் ரிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய கேள்வியை குறைத்தல் என்பது எங்கள் சமூக அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரிடமும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இந்த ஒவ்வொருவரிலிருந்து கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் முழு பேரும், அரசு உத்தியோகத்தர்கள், சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவர்கள், குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்றாக, முழு நாடும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக இந்த விடயத்திலே நாங்கள் வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதை நோக்காக வைத்துத்தான் இந்த முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று அதிகமாக போதைப்பொருள் கடத்தல்கள் அல்லது உற்பத்திகள் தொடர்பான கைதுகள் இன்று மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இப்போது போதைப்பொருள் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விசேட திட்டத்தின் கீழே. அதே போல விசேடமாக நாங்கள் பார்க்கும்போது
போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை ஒரு குற்றவாளியாக கருதாமல் அவர்களை ஒரு நோயாளியாக கருதி அவர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நிலைமை இந்த ரட்டமைக்கட்ட செயல் திட்டத்தின் கீழ் இடம்பெற்று வருகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் இவ்வளவு காலமும் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக காணப்பட்டது. ஆனால் இந்த செயல் திட்டத்தின் கீழே இந்த சிகிச்சை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் இது தொடர்பான விடயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல விசேடமான சிகிச்சை நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்று உலகத்திலே பல ஆய்வுகள் இதுதான் சரியானது என்று சொல்லக்கூடிய சிகிச்சை முறைமையான சமூகம் சார் சிகிச்சை முறை, அதாவது சமூகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டாளர் எங்கு வாழ்கிறாரோ அதே சமூகத்தில் அதே இடத்தில் அவரை வைத்து திருத்துவதற்கான முயற்சிகளையும் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் இப்போது மேற்கொண்டு வருகின்றோம். அதே போல முத்தடுப்பு என்று சொல்லக்கூடிய விடயம், பயன்பாட்டுக்கு போக முன்னர் எங்கள் சமூகத்தை தடுத்துக் கொள்வது என்ற விடயம், இது இன்று கர்ப்பிணி தாய்மார்கள் தொடங்கி குழந்தைகள், இளைஞர்கள், இவ்வாறு பெண்கள், ஆண்கள், தொழில் படை, அதாவது விசேஷமாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட சென்று நாங்கள் இந்த விடயங்களை இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இப்போதெல்லாம் இந்த விடயம் அதிகரித்திருக்கும் போது எங்களுக்கு சில சமயங்களில் தெரியும் இங்கு இந்த விற்பனை நடைபெறுகின்றது என்று. ஆனாலும் அதை நாங்கள் தெரியப்படுத்தும் போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற மக்களுக்கு இருக்கும் ஒரு தயக்கம், ஒரு பயத்தின் காரணமாக முன் வருவதில்லை. அல்லது அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் பிள்ளைகள் பயன்படுத்தும் போது அதற்கு ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அதை நாங்கள் வெளியில் முறைப்பாடாக கொண்டு போய் சேர்ப்பது அல்லது அதை தெரியப்படுத்துவது தங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக எண்ணுபவர்கள் இருப்பார்கள், பயமாக எண்ணுபவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை எதுவாக இருக்கு? நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வி 2 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலாவது விஷயம், யாராவது ஒருவர் போதைப்பொருளை விற்பனை செய்கிறார் அல்லது போதைப்பொருளை உற்பத்தி செய்கிறார் அல்லது போதைப்பொருளை கடத்துகிறார் என்ற தகவலை எங்களது மக்கள் வெளியிலே தெரிவிப்பதற்கு பயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. போதைப்பொருளை எடுத்துக்கொண்டால் போதைப்பொருளோடு சேர்ந்ததாக மிகவும் ஒட்டியதாகத்தான் இந்த பெரும் குற்றங்கள் காணப்படுகிறது. அதாவது பெரும் குற்றவாளிகள் அல்லது கடத்தல்காரர்கள் அவர்கள் வேறு குற்றங்களும் ஈடுபடக்கூடிய அல்லது கொலை போன்ற பல்வேறு விதமான விடயங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் எங்கள் பொதுமக்களுக்கு அந்த தகவல்களை சட்டத்தின் முன்னிலையிலே கொண்டு போவதற்கு சொல்வதற்கு ஒரு பயமான நிலைமையை உருவாக்கி இருந்தது. எனவே பெரும்பாலானவர்கள் தகவல் தெரிந்தும் தகவல் கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். இந்த ரட்டமைக்கட்ட, அதாவது முழுநாடும் ஒன்றாக செயல் திட்டத்தின் கீழே இதற்காக வேண்டி விசேடமான ஒரு தொலைபேசி இலக்கம் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1818 என்று சொல்லக்கூடிய தொலைபேசி இலக்கம். இந்த 1818 என்று சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கமானது எந்த சட்டத்தை அமுல்படுத்தும் உத்தியோகத்தர் கைகளிலும் இல்லை. அது நேரடியாக ஜனாதிபதி செயலகத்தின் முழுநாடும் ஒன்றாக செயல் திட்ட காரியாலயத்தில் தான் இருக்கிறது. எனவே அங்கு கொடுக்கப்படக்கூடிய எந்த தகவலும் என்ன காரணம் கொண்டும் யாரால் தரப்பட்டது என்ற விடயம் எங்கும் போவதில்லை. எனவே நம்பிக்கையாக இந்த இலக்கத்தோடு போதைப்பொருள் கடத்தல் அல்லது போதைப்பொருள் விற்பனை தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, வீட்டிலே ஒருவர் பயன்படுத்துகிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டோம், தெரிந்துவிட்டது, இப்போது என்ன செய்வது? நாங்கள் யாரிடமாவது போனால், ஒரு வைத்தியரிடம் போனால் அவர்கள் போலீஸிலே சொல்வார்களா? அவர்கள் போலீஸிடம் போனால் சட்டத்துக்கு முன்னிலே இவருக்கு போக வேண்டி வருமா? ஒரு உளவள துணையாளரிடம் செல்ல முடியுமா? உளவள துணையாளரிடம் சென்றால் அவர் இதற்குரிய சிகிச்சையை வழங்கக்கூடிய தகமை பெற்றிருக்கிறாரா? இன்று இலங்கையிலே இந்த பிரச்சனை அதிகரித்த காரணத்தால் தகமை இல்லாத உளவள துணையாளர்கள் அதிகமாக உருவாகியிருக்கிறார்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே. எனவே இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தால் தனது சுய கௌரவத்தை இழந்து விடாமல், சமூகத்திலே கட்டிக்காத்த பெயரை இழந்து விடாமல் அவர்கள் அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு அந்த பிள்ளையின் வாழ்க்கையை மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்கிறார்கள். எனவே இவர்களுக்கு நான் தெரிவிக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டவிரோத போதைப்பொருள் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். அரச நிறுவனம் என்ற ரீதியிலே உங்கள் தகவல்களின் ரகசியத்தன்மையை பேணி அந்த ரகசியத்தன்மையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 1927 1927 என்று சொல்லக்கூடிய இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் அந்த உதவியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு மேலதிகமாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் இன்று இணைப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில தமிழ் பிரதேசங்களிலே குறைவாக இருந்தாலும் பெரும்பாலான தமிழ் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களிலே போதைப்பொருள் சிகிச்சை மற்றும் முத்தடுப்பு உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களது உதவியை இலகுவாக அவர்கள் அங்கு சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையின் உளநல பிரிவிலே இதற்கான சிகிச்சைகள் என்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மையாக சொல்லப்போனால் இது இன்னும் ஒரு பிரச்சனை. உளநலம் அல்லது உளநல பிரிவு என்று சொல்லும் போதே எங்கள் சமூகத்திலே பாரியோர் வடு இருக்கிறது. நான் என்ன பைத்தியக்காரனாக எங்களை மாற்றுகிறீர்களா, நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? நீங்கள் நினைப்பதை போல் நாங்கள் பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த உளப்பிரச்சனைக்குட்பட்டவர்கள் மாத்திரம் செல்லக்கூடிய இடம் அல்ல உளநல பிரிவு என்று சொல்வது. மூளையில் ஏற்படக்கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய இடம்தான் உளநல பிரிவு. எனவே அந்த இடத்துக்கு, அதாவது போதைப்பொருள் பயன்பாடு என்பது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய், அந்த நோயை குணப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அங்குதான் செல்ல வேண்டும். எனவே அதற்கான சகல வசதிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நான் மேலே சொன்ன எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒரு நோயாளியாக கவனிக்கப்படுவீர்கள். அடுத்த நோயாளிகளுக்கு நாங்கள் எவ்வாறு சிகிச்சை அளிக்கிறோமோ அதை போன்ற ஒரு சிகிச்சை நிலைமையை நீங்கள் அனுபவிக்க முடியும், உங்களுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தொடர்பான தகவல்கள் எங்கும் யாருக்கும் கொடுக்கப்பட்டு சட்டத்துக்கு முன் அனுப்பப்படக்கூடிய நிலைமை எங்குமே இல்லை. எனவே சரியான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போல சிகிச்சை பெறாவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய செயற்கை போதைப் பொருட்களோடு பார்க்கும்போது நீண்ட கால வாழ்க்கை அவருக்கு இருக்காது. குறுகிய காலத்துக்குள்ளே அவர் ஒரு பாரிய உளநோய்க்கு உட்பட்டவராக மாறி எங்களது கட்டுப்பாட்டை இழந்து சில நேரங்களிலே தனது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமை, அல்லது ஒரு உயிரோடு இருந்தும் நடைப்பிணமாக எதையுமே செய்ய முடியாத, சமூகத்துக்கோ நாட்டுக்கோ பிரயோசனம் இல்லாத ஒரு மனிதராக அவர் மாறக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு மாறும். எனவே அவ்வாறானதொரு கவலைக்கிடமான நிலைமையிலே உங்கள் பிள்ளையை, உங்கள் குடும்பத்தாரை பார்க்க முன்னர் நிச்சயமாக இந்த உதவியை பெற்று நீங்கள் அவருக்கு சிகிச்சை அளிப்பீர்கள் என்று சொன்னால் அவரையும் ஒரு நல்ல மனிதராக மாற்றி சமூகத்திலே மிக அழகாக இணைப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல விற்பனை என்பது வேறு விடயம், அது தண்டனைக்குரிய ஒரு சட்டம். ஆனால் அதை பயன்படுத்துவது சில விடயங்களில் இந்த பாடசாலை மாணவர்களை கூட அவர்களுக்கு அறியாத பருவத்தில் இந்த ஒரு அளவு தெரிந்தவர்கள் இதில் மாட்டிக்கொள்வது குறைவாக இருக்கின்றது. தெரியாதவர்களை இலக்கு வைத்து யாரை நாங்கள் இதற்குள் கொண்டு வந்தால் எங்களது வியாபாரம் சிறப்பாக இருக்குமோ என்ற அடிப்படையில் தான் இந்த பாடசாலை மாணவர்களையும் இளைய தலைமுறையையும் இலக்கு வைத்து பல விருந்து விபசார நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது, வாட்ஸ்அப் குழுக்களினூடாக நடைபெறுகின்றது. பாடல்கள் ஒன்று கூடி பாடல்கள் படிக்கலாம் என்று அது மிக பார்ப்பதற்கு மிக கவர்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போது தமிழ் பேசக்கூடிய மக்கள் கூட அதில் போய் மாட்டிக்கொள்கின்றார்கள், இளையவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது. அங்கு போய் தாங்கள் அறியாமலேயே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். அப்போது அது ஒரு நோயாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுக்கான முறையான ஒரு வழிகாட்டலை செய்யும் போதுதான் அவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு நாங்கள் கௌரவத்தோடு சார்ந்து நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு விடயமாக ஆக்கி அவர்களை இன்னும் அதற்குள் போய் சேர்க்காமல் நாங்கள் அதிலிருந்து வெளிவருவது அவசியம். உடல் ரீதியாக எந்த அளவு பிரச்சனை ஏற்படுகின்றதோ உள ரீதியாகவும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவருக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படும். போதைப் பொருளை பயன்படுத்தும் ஒரு நபருக்கு உளவியல் சார்ந்து எவ்வாறான சிக்கல்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா? ஆமாம், மிக நல்லதொரு கேள்வி. இன்று எங்கள் மக்கள் அதிகமாக தெரியாத அல்லது அதிகமாக கவனம் செலுத்தாத ஒரு விடயமாகத்தான் பொதுமக்களுடைய உளநலம் இருக்கிறது. உடல் நலம் என்று பார்க்கும்போது ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட நாங்கள் உடனடியாக வைத்தியரை நாடுவோம், அதற்கான சிகிச்சை நாடுவோம். ஆனால் உளநலம் என்று வரும்போது நாங்கள் யாருமே எனக்கு இப்போது ஒரு 2-3 நாட்களாக சரியாக தூக்கம் போவதில்லை, அல்லது எனக்கு ஒரே சிந்தனையாக இருக்கிறது, எதை சிந்திக்கிறேன் என்று தெரியவில்லை, அன்றாட வேலைகள் எனக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த காரணத்துக்காக வைத்தியரிடம் சென்றவர்கள் யாரையும் நான் கண்டதில்லை. காரணம், நான் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாம் உளநல பாதிப்பினுடைய நோய் அறிகுறிகள். ஆனால் இதற்காக அவர்கள் அங்கு செல்ல மாட்டார்கள். காரணம், இது தொடர்பான சரியான அறிவின்மை. போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒரு மனிதனது மூளையோடு சம்பந்தப்பட்ட நரம்பு தொகுதி, மத்திய நரம்பு தொகுதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எனவே இதை பயன்படுத்தும் போது நரம்பு களங்கள் பாதிக்கப்படுகிறது, மூளையில் இருக்கக்கூடிய மூளைக்களங்கள் பாதிக்கப்படுகிறது, அந்த மூளைக்களங்கள் இறக்கின்றது. இறந்த மூளைக்களங்கள் எப்போதுமே திரும்ப உருவாவதில்லை. உடம்பிலே, மனித உடம்பிலே திரும்ப மீள உருவாகாத களங்கள் என்று சொன்னால் அதிலே மிக முக்கியமானதுதான் நரம்புக்கள். எனவே இந்த நரம்புக்களங்கள் பாதிக்கப்படும் போது அந்த மனிதன் மிக இலகுவாக அந்த உள பிரச்சனைக்குள்ளே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் முழுமையாக இருக்கிறது. பொதுவாக இன்று இலங்கையில் கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் அல்லது கஞ்சா போன்ற உற்பத்திகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதிலே மிக அதிகமாக வரக்கூடிய, குறுகிய காலத்தில் வரக்கூடிய ஒரு உளப்பிரச்சனையாக சந்தேக ஆளுமை இருக்கிறது. வீட்டிலே தனது மனைவியை
அல்லது பக்கத்து வீட்டாரை யாரையோ சந்தேகப்பட்டு நடக்காத ஒரு விடயம் நடக்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே மனைவிக்கு இன்னொருவரோடு தொடர்பு இருக்கிறது என்ற அந்த சந்தேகம் தான் அதிகமாக எழும். இதை எங்கள் சமூகத்திலே கதைக்கும் போது ஒரு சாதாரண விடயமாக கருதுவார்கள். ஆனால் இது ஒரு உள பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வரும்போது அவர் கட்டாயமாக வைத்தியர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மேலதிகமாக அந்த வேறு போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு வரக்கூடிய சில விடயங்கள் சொல்வார்கள் செக்ஷுவல் டீவியேஷன் என்று சொல்லி, பாலியல் விலகல் நடத்தைகள். இதிலே முக்கியமான ஒன்றுதான் வாயரிசம் என்று சொல்வார்கள். அதாவது பெண்கள் உடை மாற்றுவது, அவர்கள் குளிப்பது போன்ற விடயங்களை ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருத்தல். அதே போல எக்ஸிபிஷனிசம் என்று சொல்வார்கள். அதாவது தனது பாலுறுப்புகளை வெளியில் உள்ளவர்களுக்கு காட்டுவதனூடாக இன்பம் அடைதல். அதே போல பெண்களுடைய உள்ளாடைகளை திருடி சேமித்தல். இவ்வாறான பல்வேறு பாலியல் ரீதியான விலகல் நடத்தைகள் அவரிடத்தில் இலகுவாக உருவாகலாம். அதற்கு மேலதிகமாக பார்க்கும்போது அவரிடம் என்சைட்டி, அதாவது பதகளிப்பு என்று சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர் மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய மெத்தம்பெட்டமின், அதாவது நாங்கள் ஐஸ் என்று கதைப்போம், இந்த ஐஸ் பயன்படுத்திய ஒருவர் அந்த பயன்பாட்டை தொடரும் போது அவருக்கு வரக்கூடிய பாரிய ஒரு பிரச்சனையாக சிவியர், அதாவது லைஃப் லாங் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. எனவே தான் இந்த ஐஸ் பயன்பாட்டை நிறுத்திய அல்லது ஐஸ் பயன்பாட்டை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக தற்கொலைக்கு செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த தற்கொலை ரிஸ்க், அதனுடைய அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு. காரணம் இந்த ஏற்படக்கூடிய அந்த டிப்ரெஷன். இது எல்லாவற்றையும் தாண்டி பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல், இந்த சிறிய உள பிரச்சனைகளுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்காமல் விடும்போது சீட்சோஃபேனியா என்று சொல்வார்கள், அதாவது உளப்பிளவு நோய் என்று சொல்வார்கள். அந்த லெவலுக்கு அவர்கள் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அல்லது சீட்சோஃபேனியா போன்ற ஒரு சைக்கோசிஸ் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள். இதில் 2 விஷயங்கள் இருக்கும், ஹெலூசினேஷன், டிலூஷன். மாயமான பொய்யான நம்பிக்கைகள் இருக்கும், அவற்றை அவர்கள் 100% நம்புவார்கள். அதே போல ஐம்புலன் உறுப்புகளும் தூண்டல் இல்லாமல் துலங்களை காட்டக்கூடிய ஹெலூசினேஷன் என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கும். இந்த நிலைமைக்கு அவர் வந்துவிட்டால் ஒரு முகாமைத்துவ சிகிச்சை, அதாவது வாழ்நாள் பூராக அவர் மருந்து குடிக்க வேண்டிய ஒருவராக, மருந்தை விடும்போது அவருக்கு இந்த நோய் அறிகுறிகள் அதிகரிக்கக்கூடிய ஒருவராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இவ்வாறான பாரிய சகல விதமான உள்ள பிரச்சனைகளும் அவருக்குள்ளே ஏற்படுவதற்கான சகல சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. நிஜமாக இப்போது வீட்டில் ஒரு பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார். ஒன்று புறக்கணிக்கப்படுகின்றார், அவரை அப்படியே அவரை பற்றி சிந்திப்பதிலே அவரை ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கின்றார்கள், அவர் தொடர்ச்சியாக அதை பராமரிக்கின்றார், அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வீட்டிலேயே அடைத்து வைக்கக்கூடியவர்களாக அது அவர்களை பாதுகாக்க முடியும் என்று நம்புகின்றார்கள். இப்படியான உளவியல் சிக்கலுக்கு பெற்றோருமே மாட்டிக்கொள்கின்றார்கள். என்ன செய்வது? எனது பிள்ளை ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டது, நான் இனி அடுத்த எனது நடவடிக்கை என்ன? அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உளவியல் ஆலோசனை என்ன? நிச்சயமாக இந்த இடத்திலே ஒரு பாரிய பிரச்சனை இருக்கிறது. பொதுவாக விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது பெண்களுக்கு அவதானிப்பு தொடர்பான சென்ஸ், அதாவது மூளையில் வேலை செய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 இடங்கள் வேலை செய்கிறது பெண்களது மூளையிலே. ஆண்களோடு ஒப்பிடும்போது அது ஆண்களுக்கு 4 முதல் 8 இடங்கள் தான் அந்த அவதானிப்பு தொடர்பாக வேலை செய்கிறது. எனவே ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டை முதலாவதாக கண்டுபிடிக்கக்கூடியவராக ஒரு பெண் தான் இருக்கிறார் அதிகமாக. அது ஒன்று மனைவியாக இருக்கும் அல்லது தாயாக இருக்கும். பெண்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு இயற்கையான கொடைதான் கண்ணீர். 2 கண்களையும் மூடினால் அவ்வளவு கண்ணீர் வரும், எங்கிருந்து வருகிறது என்று தேட முடியாது. எனவே இந்த கண்ணீரை பயன்படுத்தி, அன்பை பயன்படுத்தி, புத்தி சொல்வதனூடாக அவர்களை திருத்தலாம் என்றுதான் எங்கள் சமூகத்தில் நிறைய பேர் நினைக்கிறார்கள். நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, இது ஒரு நோய். ஒரு காய்ச்சல் வந்த ஒருவர் அல்லது வேறொரு நோய்வாய்க்குட்பட்ட ஒருவருக்கு அழுவதனூடாக அல்லது புத்தி சொல்வதனூடாக அந்த நோய் குணமாகுமாக இருந்தால் இதுவும் குணமாகும். ஆனால் நிச்சயமாக அது நடக்கப் போவதில்லை. எனவே நீங்கள் அழுவதனால், நீங்கள் புத்தி சொல்வதனால் இதிலே மாற்றங்கள் வரப்போவதில்லை. முறையான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளும் போதுதான் நிச்சயமாக இதிலே உங்களுக்குரிய அந்த மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவி உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய, நான் முன்னர் சொன்னதை போல் இருக்கக்கூடிய அந்த சிகிச்சை நிலையங்களில் ஏதாவது ஒன்றுக்கு அவரை கூட்டிச் சென்று அதற்கான சிகிச்சைக்கு உட்படுத்துங்கள். 2வது, அவர்கள் ஒரு தவறு இழைத்து விட்டார்கள் அல்லது ஒரு பிழையான பழகி இருக்கிறார்கள், ஒரு நோய்வாய்க்கு உட்பட்டு விட்டார்கள். அவர்கள் அதை விட்டு திருந்தும் போது, அதை விட்டு மாறும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக நீங்கள் மாறுங்கள். இன்று பெரும்பாலும் போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் அதை நிறுத்திவிட்டு திரும்ப அதை ஆரம்பிப்பதற்கான மிக பிரதானமான காரணியாக சமூக வடு என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கிறது. அவர் எவ்வளவு திருந்தினாலும் சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சமூகம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசைபாடி, ஒரு பேரை சொல்லி அதனூடாக அவர்களை திரும்பவும் ஒரு பிரஷருக்கு உட்படுத்தி, ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி
திரும்ப அவர்களை அந்த போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறது. எனவே இதை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் சமூகம் நாங்கள் மாற வேண்டும், திருந்தி வரும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நாங்கள் மாற வேண்டும். அவருக்கும் சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுயமரியாதையை காப்பாற்றி சமூகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் போது, அவரை நாங்கள் அணைத்தெடுக்கும் போது நிச்சயமாக எங்களுக்கு அவரை திருத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்று எங்கள் சமூகத்திலே பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிழை போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை சமூகத்தை விட்டும் ஒதுக்கி விடுதல் அல்லது ஒதுக்கி வைத்தல். ஒதுக்கும் அளவுக்கு, அவர் தனிமைப்படும் அளவுக்கு அவருக்கு பயன்படுத்துவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. எனவே எந்த அளவுக்கு நாங்கள் அவரை சமூகத்தோடு சேர்த்தெடுக்கிறோமோ, சமூக செயல்களில் ஈடுபடுத்துகிறோமோ, வேறு விடயங்களிலே அவரை ஈடுபடுத்தி அவரை ஒரு பிஸியான ஷெட்யூலோடு வைத்துக் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர் சக்சஸாக, அவர் வாழ்நாள் பூராக அவரது மீதி வாழ்நாளிலே ஒரு நல்ல மனிதனாக, போதைப்பொருள் பயன்படுத்தாத மனிதனாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதிலே அரசுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு போன்ற விடயங்களை உருவாக்கி கொடுப்பது. இந்த முழுநாடும் ஒன்றாக திட்டத்தின் கீழ் அதுவும் இப்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. போதைப் பொருளை விட்டு விலகியோருவர், அவருக்கு ஏதாவது தொழில் பயிற்சிகள் தேவையாக இருந்தால் இலவசமாக அரச நிறுவனங்களூடாக அவருக்கான தொழில் பயிற்சியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இந்த பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களூடாக நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். எனவே அவ்வாறான தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த உத்தியோகத்தர்களை நாடி அந்த தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதே போல குடும்பம், சமூகத்துக்கு, விசேஷமாக மத நிறுவனங்களுக்கு, மதம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கூட இதில் பெரியோர் பங்கு இருக்கிறது. ஒரு மனிதன் எந்த மதமாக இருந்தாலும் அவன் அந்த மதத்தோடு சேர்ந்தவனாக, மதத்தை பின்பற்றக்கூடியவனாக, மதத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக அவன் பிழையான வழிகளிலே செல்ல மாட்டான். எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமுமே மனிதனை மனிதனாக்கத்தான் இருக்கிறது, அவனை மிருகத்தனத்துக்குள்ளே தள்ளிவிடாமல். எனவே மதத்தோடு ஒட்டி இருக்கும் போது, மத தாபனங்கள் அவனை உள்ளிருக்கும் போது நிச்சயமாக அவன் ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நிச்சயமாக நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய விடயங்கள் நமது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்லும்போது உணர்வு ரீதியாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயங்கள் நமது பிள்ளைகளுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தாயாக இருந்தால் தனது பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அப்பாவுக்கு தெரியாமல் எப்படியாவது திருத்தி விடலாம், யாருக்கும் தெரியாமல் இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தாய்மை உணர்வு கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். உணர்வு ரீதியாக எடுக்காமல் அறிவுபூர்வமாக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். உளவல ஆலோசகரை நாடுவதோ, இது தொடர்பான சரியான இடத்திற்கு சென்று ஒரு தீர்வை பெறுவதோ ஒரு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும் என்பதுதான் இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் உங்களுக்கு தெரிய வைக்க விரும்புவது. அதே போல பாரிய அளவிலான கைப்பற்றல்கள், கைது நடவடிக்கையின் போது மிக பாரிய அளவிலான அளவுக்கு போதைப் பொருள்கள் கைப்பற்றப்படுகின்றது. இதை பார்க்கும்போது இந்த அளவு போதைப் பொருளை இலங்கையில் உள்ளவர்கள் பாவிக்கின்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருகின்றது. இங்கு கொண்டு வந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார்களா, அல்லது இங்கு இந்த போதைப் பொருள்கள் இவ்வளவும் பயன்படுத்தப்படுகின்றது? அப்படி பயன்படுத்தப்பட்டால் எதிர்காலம் எப்படி இருக்கு? உண்மையாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் பயன்பாட்டாளர்கள் தொடர்பான தகவல் 2019ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அனுமானிப்பின் அடிப்படையில் இன்று இலங்கையிலே கிட்டத்தட்ட 6,50,000 பேர் சட்டவிரோத போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடப்படுகிறது. அதிலும் 50% அதிகமானவர்கள் கஞ்சா பயன்பாட்டாளர்களாக கண்டறியப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஹெரோயின் பயன்பாட்டாளர்களாகவும் இன்னும் ஒரு 1,00,000 பேர் மெத்தம்பெட்டமின் அல்லது ஐஸ் பயன்பாட்டாளர்களாகவும் அறியப்படுகிறார்கள். எனவே இந்த கொண்டு வரப்படக்கூடிய போதைப் பொருட்களின் அளவை பார்க்கும்போது இந்தளவு ஒரு நுகர்வு இலங்கையிலே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான எந்த தகவல்களும் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் இலங்கையின் அமைவிடம், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என்று சொல்வார்கள், புவியியல் அமைவிடம், அதே போல இலங்கைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நட்பெயர், இலங்கையை சூழ இருக்கக்கூடிய கடல் பரப்பு, இவ்வாறான பல்வேறு பௌதீக ரீதியான காரணிகள் மிக இலகுவாக போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு அந்த போதைப்பொருளை இங்கு கொண்டு வந்து இங்கிருந்து ஏனைய நாடுகளுக்கு கொண்டு செல்வது இலகுவாக இருக்கிறது. அதே போல போதைப்பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய மிக பிரதானமான 2 பிரதேசங்கள் இருக்கிறது உலகத்திலே. ஒரு பிரதேசத்தை சொல்வார்கள் கோல்டன் கிரசன்ட் என்று சொல்லி, இன்னொரு பிரதேசத்தை சொல்வார்கள் கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்லி. கோல்டன் கிரசன்ட் என்று சொல்வது
ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் இந்த பிரதேசத்தை ஒட்டியதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்லக்கூடியது மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் இந்த பிரதேசத்தை ஒட்டியதான ஒரு பகுதி. இலங்கையின் அமைவிடத்தை எடுத்தால் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே, சரி மத்தியிலே அமைந்த ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த கடத்தல்காரர்கள் பெரும்பாலும் அவர்கள் திரும்ப இதை ஏற்றுமதி செய்வதற்காகத்தான் அந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அண்மையிலே பல இடங்களிலே கண்டோம். தேயிலை பக்கெட்களிலே தேயிலை போன்று உற்பத்தி செய்யப்பட்ட விடயங்கள், இவ்வாறு பல்வேறு விடயங்கள் காணப்பட்டது. எனவே நிச்சயமாக இந்த பயன்பாடு என்பதை விட அதைவிட வித்தியாசமான ஒரு நிலைமை தான் இந்த இலங்கையிலே காணப்படுகிறது. அதே போல பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், இந்த கைப்பற்றப்படக்கூடிய போதைப் பொருட்கள் என்ன செய்யப்படுகிறது என்று. நிச்சயமாக கடந்த ஜூன் 27 பாரிய அளவிலான ஒரு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டது. இவை கூடுதலாக ஊடகங்களிலே வருவதில்லை. ஆனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த கைப்பற்றப்படக்கூடிய எந்த போதைப் பொருட்களும் மீள சந்தைக்கு செல்வதில்லை, அவை முறையாக இலங்கையிலே அளிக்கப்படுகிறது என்ற விடயம். நிச்சயமாக பல தெளிவு மக்களுக்கு வந்திருக்கும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக போதைப் பொருளில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவரை ஒரு நோயாளியாக பார்த்து அவருக்கான உரிய சிகிச்சை முறை வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் உருவாக்கியிருப்போம் என்று நம்புகின்றோம். குறிப்பாக சமூகம் என்ற அளவில் எங்களுக்கு மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை என்று அதை கேலியாகவும் கிண்டலாகவும் அவர்களை மீண்டும் அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்காமல் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அத்தனை பேரும் ஒன்றிணையும் போதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் தான் இந்த செயற்திட்டம் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுகின்றது. முறைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1818 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அங்கு பாதுகாக்கப்படும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பான ஒரு விடயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய சமூகத்தை, நாளைய சந்ததியை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஒன்றுபட்டு செயற்படுவோம். மிக சிறப்பான விளக்கத்தை எங்களுக்காக வழங்கியிருந்தீர்கள். இது நிச்சயமாக பலருக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்கள் நேரத்தை ஒதுக்க இங்கு வந்தமைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளரும் முழு நாடும் ஒன்றாக போதை ஒழிப்பு செயற்திட்டத்தின் தேசிய செயற்குழுவின் உறுப்பினரும் சிரேஷ்ட உளவளத்துறையாளருமான பி. முகமது ரசாட் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். கண்டிப்பாக இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் புதன்கிழமை வணக்கம் நீட்டா நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக கொண்டு வந்த அத்தனை அம்சங்களும் பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.